அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது துர்க்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு? ஏற்கனவே குரு பெயர்ச்சியை பற்றி போட்டுவிட்டேன், சூப்பர் டூப்பர் என்ற தலைப்பிலே. அதில் 8 ராசி கொடுத்து விட்டேன். இப்பொழுது மேஷம், மிதுனம், தனுசு, மீனம் இந்த ராசியை பற்றி கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு தனுசு ராசியை பற்றி கொடுக்கிறேன். தனுசு ராசி, இந்த ராசிக்கு குரு 1/5/24 புதன்கிழமை பயிற்சி ஆகிறது. எங்கிருந்து? அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறது. சரி, நம்முடைய ராசிக்கு 6 குரு போகிறானே, நன்மை செய்வானா? கேள்வி. கண்டிப்பாக நன்மை செய்வான். எப்படி? கேந்திராதிபதி 6 போகிறான். போனால் நன்மையை நிச்சயமாக செய்வான், கவலை இல்லை. அதாவது உங்கள் கையை விட்டு போனது அத்தனையும், எவ்வளவு ஏமாந்தீர்களோ, எவ்வளவு விரயங்கள் பண்ணீர்களோ, அத்தனையும் காந்தத்திலே ஒட்டும் இரும்பு போல் நோக்கி ஓடி வரப்போகிறது. உங்களை நோக்கி. தமாசல்ல, உங்களுக்கு நான் ஏதோ மன திருப்திக்கு சொல்லவில்லை. விட்டது அத்தனை வரப்போகிறது. வேண்டுமானால் பாருங்கள். எப்படி? உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பார்வை, அது பெரிய பிளஸ் பாயிண்ட். எப்படி என்றால், சென்ற வருடமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கு வாங்கி அங்கு முனுசாமி கிட்டே வாங்கி கந்தசாமி கிட்டே, கந்தசாமி கிட்டே வாங்கி பொன்னுசாமி கிட்டே, இப்படி ரொட்டேஷன் ரோலிங்கில் போய்கொண்டிருந்த உங்களுடைய தொழில் இனி யாரிடத்தில் வாங்க வேண்டியது இல்லை. அவர்களுக்கே நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். பாருங்கள், இருக்குதா இல்லையா என்று பாருங்கள். இந்த குரு தனஸ்தானத்தை பார்த்து விட்டான். சரி, என்ன செய்வான்? வாக்கு மேன்மை. உங்களுடைய வாக்குக்கு மேன்மை, உங்கள் வாக்குக்கு ஒரு பெருமை. உங்களை மதிப்பார்கள். உங்களை பார்த்ததும் ஓடியவர்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். காரணம், சென்ற வருடம் அப்படி இருந்தது. ஆம், இத்தனைக்கும் 5 இருந்து ஒன்றும் கொடுக்கவில்லையே. இருந்ததெல்லாம் போய்விட்டது. பார்ப்போம் பார்ப்போம் மன தைரியத்திலே இருந்தீர்கள். அந்த மன தைரியம் என்று உங்களை வாழ வைக்கிறது. எப்படி? உங்களுடைய ராசிக்கு 2 குரு பார்த்தான். எப்பொழுது பார்த்தானோ 1/5/24 படிப்படியாக முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் படிப்படி இல்லை, லிப்டில் போவது போல என்று வரப்போகிறது. பாருங்கள், பிறகு நீங்களே சொல்லுவீர்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறது. இத்தனை நாள் தொழில் செய்தீர்கள். சரி, அந்த தொழில் பாட்டுக்கு நடக்கட்டும். இன்னொரு தொழில் தேடிக்கொண்டு வரும். எப்படி? உங்கள் ராசிக்கு 10 குரு, 4 கூடியவன் ஜென்மாதிபதி பார்க்கிறானோ, ஜென்மாதிபதி பார்த்தால் அவ்வளவு தைரியம் வரும். பார்ப்போம் என்று இறங்குவீர்கள். அந்த தைரியமே உங்களுக்கு பிரமாதமாக வாரி கொடுக்கும். வேண்டுமானால் பாருங்கள், நிச்சயமாக செய்யும். அதாவது கடல் அலை வந்து போய் கொண்டிருந்தது, இனி அப்படி அல்ல. பிரமாதமாக பொன்னும் பொருளும் உங்களை தேடி வரப்போகிறது. பார்த்து சிரித்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், என்னடா பிரமாதமா வந்துட்டான்டா, முன்னெல்லாம் எவ்வளவு அவஸ்தப்படுவான் தெரியுமா, வருவான் நான்ப்பா ஏதாவது இருக்கான்வான், அவனை பார்த்தாவே கேட்க வரானோ என்னமோ அப்படிதான் நினைக்கும். இன்னைக்கு வந்துட்டான்பா பிரமாதமா, அந்த வார்த்தை உங்கள் காதில் விடப்போகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு விரயத்தை குரு பார்க்க போகிறது. சரி, விரயம் எந்த ஸ்தானம்? செவ்வாயினுடைய ஸ்தானம். அதாவது ரியல் எஸ்டேட்டில் எவ்வளவு அடி வாங்கினீர்களோ அவ்வளவும் சம்பாதிப்பீர்கள். விரயத்தை தடுக்கப் போகிறது உங்கள் குரு. பிரமாதமாக 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டது 15 ரூபாய்க்கு போக போகிறது. அந்த 12. 2வது அயல்நாட்டு தொடர்பு, அதிலும் லாபம் வரும். உங்களுக்கு ஃபாரின் பிரச்சனை இருந்தாலும், அங்கு தொழில்துறை பிரச்சனை இருந்தாலும் தீரும். அங்கு இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் உருவாகும். சரி, உங்களுடைய ராசிக்கு 7 கலத்திரஸ்தானம் என்று வையுங்கள். இந்த கலத்திரஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கேதை குரு பார்த்து விட்டான். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அந்த உடல்நிலை இனி நன்றாக இருக்கும், கவலை இல்லை. மருத்துவ செலவு அதிகமாக ஆகாது. சரி,
உங்களுடைய ராசிக்கு 4வது ஸ்தானத்திலே ராகு. அந்த ராகு தான் சற்று நீங்கள் கவனம் தேவை. ஏனென்றால் சென்ற வருடமெல்லாம் ஐயோ ஒன்றுமே இல்லையே இருந்தீர்கள், இப்போது வந்து வந்து கொண்டிருக்கிறது, பிரித்து வையுங்கள். 4லே ராகு இருந்தால் லேவிஷாக செய்வீர்கள். ஆகவே நீங்கள் அந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். வந்து விட்டது அடி, ஆமா, அதாவது இருந்தா நவாபு இல்ல பக்கிரி, அந்த குணத்தை கொடுத்து விடும் ராகு. ஆகவே ஜாகிரதையாக இருங்கள். 2வது 3லே சனி, அது பொது. 3, 6, 11 பாவையில் இருந்தால் யோகம். அந்த தனி தைரியஸ்தானத்திலே இருந்ததால் தான் இந்த அளவிற்கு தைரியமாக வந்துவிட்டீர்கள். இனி கவலை இல்லை. 6லே ஜென்மாதிபதி உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஐ பார்த்து விட்டான். சுபித்தம் பெறப்போகிறது. குடும்பம் நல்ல அருமையாக சுப காரியங்கள் நடக்கப் போகிறது. உங்களை விட்டு விலகிய உறவு தேடி வருவார்கள். உங்களை பெருமைப்பட பேசுவார்கள். ஆஹா, அருமையாக வந்து விட்டாயப்பா, இனியாவது நீ நன்றாக வர வேண்டும், கவனமாக இரு என்று கூறுவார்கள். நன்றி, வணக்கம்.